ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை சிலவருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இது நவம்பர் 17, அதாவது பார்த்தீங்க 17/11/2025 முதல் 18/12/2025 வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது. நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அப்படியே நடக்கக்கூடியது. இது பிரம்மனுடைய விதி, உங்க தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து. இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும். இதுதான் உண்மை. ஆச்சரியம். உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும். புரியுங்களா? ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே. இதை படைத்தது பிரம்மன். இது பிரம்மனுடைய தலை விதி. ஆக இங்க சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு 50%, 60% அதுதான். அதே நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள், என்னதான் யோகங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்ப சரியாகும், நினைச்ச காரியம் எல்லாம் எப்ப நடக்கும், மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை எப்பதான் நடக்கும். அப்ப இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்ன்றது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும். ஆக இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக முயன்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு, முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை மாதம் கல்யாண காலம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது, யாருக்கெல்லாம் காதல் வாழ்க்கை நிறைவேற போகுது என்பதை, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், எல்லா ராசிகளுக்கும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கார்த்திகை மாத பலன்கள். மேச ராசி நேர்களே, உங்களுக்கான உங்கள் அதிசயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, உங்கள் யோகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, உங்கள் முன்னேற்றத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, உங்கள் முதலீடு எந்த அளவுக்கு முன்னேறும் என்று சொல்லக்கூடிய, உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு முன்னேறும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான உங்கள் எதிர்காலத்தை சொல்லுகின்ற இந்த கார்த்திகை மாத பலம். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் உங்க ராசிக்கு அதிபதி. அதே நேரம் அந்த 8ஆம் அதிபதி, அந்த 8ஆம் இடம் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம். அந்த இடத்தில் அற்புதமாக செவ்வாய் வீற்றிருக்கின்ற
அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதுவும் உங்களுக்கு 8ஆம் இடமாக அமைகிறது. அப்ப சொத்து சுகங்கள் சேரும். நிறைய சொத்துக்கள், இடங்கள், பூமிகள், சொத்துக்கள் வாங்க போறீங்க. பதவி, செய்கிற தொழில அதிகமான வருமானம் ஏற்பட போகின்றது. இப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கிரக அமைப்புகள் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி. இந்த குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி உங்களுக்கு 4ஆம் இடம். அங்கேயும் பாருங்க, வாகன யோகம், சொத்து யோகம், பதவி யோகம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். என்னென்ன சுகம்? கல்வி சுகம், தன சுகம். கல்வி சுகத்தை தரக்கூடியது 4ஆம் இடம். வாகன சுகத்தை தரக்கூடியது 4ஆம் இடம். சொத்து சுகத்தை தரக்கூடியது 4ஆம் இடம். ஆண் பெண் சுகம், ஆண் பெண் சேர்ந்து சுகபோக வாழ்வை அனுபவிக்கக்கூடியது அந்த 4ஆம் இடம். அப்ப இத்தனை இடங்களுக்கும் சிறப்பாக அமைந்திருக்கிறார் குரு பகவான். உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அதே நேரம் அந்த 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முதல்ல 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் நம்ம பிரமாதமா இருக்கும், நல்ல வேலை. 4ஆம் இடத்திலிருந்து குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தொழிலில் முன்னேற்றம், அபாரமான முன்னேற்றம், அற்புதமான முன்னேற்றம். அடுத்து இந்த குருவான் எங்க பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பார்வையாக உங்கள் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அதாவது ஒரு நம்ம நினைக்காத வருமானத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு நினைச்சு பார்க்க முடியாத லாட்டரி போன்ற வருமானத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடம் பணபரஸ்தானம். பணபரஸ்தானம் 8ஆம் இடம். அப்ப அந்த பணபரஸ்தானத்தில் 8ஆம் இடம் எப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கு அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம். செவ்வாய் முதல்ல அவர் பூமிகாரகன் பேரு. அப்ப பூமிகளால் வருமானம், சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு 8ஆம் இடம் இல்லையா? 8ஆம் இடம் ஒரு அபாரம். 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் உடல் ஆரோக்கியம், நினைச்சு பார்க்க முடியாத செல்வம், திடீர் யோகம், லாட்டரி யோகம், திடீர் பதவி, திடீர் என்று நல்ல வேலை வாய்ப்பு, நீங்க எதிர்பாராத வேலை வாய்ப்பு, எதிர்பாராத பதவி, செய்கின்ற தொழில் அபாரமான வருமானம். ஷேர் மார்க்கெட், புரிஞ்சுட்டீங்களா? ஷேர் மார்க்கெட். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அப்ப இங்கேயும் ஷேர் மார்க்கெட் சொல்லும். நல்ல திருமண வாழ்க்கை. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அதாவது கல்யாண வாழ்க்கை, குடும்பஸ்தானம். அப்ப நல்ல திருமண யோகம். அப்ப மனைவி மூலம் நல்ல சொத்து, மனைவி வரக்கூடிய மனைவியால் மிகப்பெரிய சொத்து சுகங்களோடு மனைவி வரக்கூடிய யோகம். இத்தனை யோகங்களும் தருகின்ற இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அந்த இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப விசேஷம். உச்சம் பெற்ற குரு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்த்திகை, அதாவது கார்த்திகை 11 சுக்கிரன் ஏற்கனவே உங்களுக்கு சப்தமாக, அதாவது திருமணத்தால் யோகம், வெளிநாட்டால் யோகம், தனம், வருமானம் எந்த அளவுக்கு முன்னேறும், ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் கொஞ்சம் பார்த்தீங்களா? அப்போ ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும்னா அப்போ 7ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். அப்போ 7ஆம் இடத்துல யார் இருக்கா? சுக்கிரன். கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக கொட்டி தருகின்ற சுக்கிரன். இப்போ இந்த இடத்துல இப்படி கிரகம் இருந்தாலே லட்சக்கணக்கு கோடிக்கணக்காக வருமானத்தை கொடுத்தே தீரும். சார் நீங்கள் சொல்லல சரி, ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆண்டை எல்லாருக்குமே அதாவது இந்த கோச்சாரப்படி இப்படியெல்லாம் நடக்குன்றது உறுதி. ஆனால் அதாவது பிறப்பினுடைய யோகம் ஒன்று இருக்கு இல்லையா? இதுதான் ஒரு நடிகர் கேட்டார். இந்த கிரக அமைப்புகள், அதாவது ரஜினிகாந்த் பிறந்த அதே நேரத்தில் ஏன் மற்றவங்களாம் சூப்பர் ஸ்டார் ஆக முடியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவன் அதுக்குன்னு போட்டு வச்சிருக்க. இது எல்லாருமே இப்போ சொல்றேன்னா ஒரு 50-60% பேருக்கு அப்படி நடக்கும். கோடீஸ்வரி யோகம் தான், லட்சாதிபதி யோகம் தான், சொத்துக்கு மேல சொத்து, செய்கிற தொழில வருமானம் நிச்சயம் பிரமாதமா இருக்கு. அதெல்லாம் மாற்றமே இல்லை.
அப்ப நடக்கலை அப்படின்னா ஆண்டை உங்களுக்குன்னு ஒரு விதி மாற்றி எழுதியிருப்பார். புரிஞ்சுறீங்களா? அது 60% 50-60% பேர் கரெக்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல வலிமையாக இருக்கார். 7ஆம் இடம் உலக வெற்றி அடைகிறது. அரசியல், அரசாங்கம் என்று எது, ஷேர் மார்க்கெட், உலக வியாபாரம், உலக வர்த்தகம், வெளிநாட்டு திருமண யோகம், நல்ல திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்களோட திருமண வாழ்க்கை, இத்தனை பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப பிரமாதங்க. மேசராசிக்கு அற்புதமாக காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி கிரக அமைப்புகள் அற்புதமாக காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம் வலிமை, கல்வி சுகம், அதே நேரத்தில் செல்வ சுகம், உத்தியோக உயர்வு, உத்தியோக சுகம், பதவி சுகம், ஆண் பெண் சுகம், வாகன சுகம், நல்ல அதே நேரத்தில் சந்திரன் வீட்டில் குரு உச்சமாக இருந்தால் நல்ல 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 சாப்பாடு, தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள். தாய் வழி சொத்துக்கு வந்து குரு அந்த இடத்துல வலிமையா இருக்கு. அப்ப சூரியன் அந்த இடத்துல காலச்சக்கர காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அப்ப சூரியனோட சேர்த்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. அப்ப பூர்வீக சொத்து, ரொம்ப நாள் ஒரு இழுவரியா சொத்து இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக தாத்தன் வழி சொத்துக்கள், பாட்டன் வழி சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை வந்து சேர்த்து ரொம்ப பலமாக. மேசராசினியர்கள் இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இது 50-60% எல்லாருக்கும் அப்படி நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஒரு நவக்கோள்கள் 9 கோள்களும் எப்படி உட்கார்ந்துருக்கு, என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் சொல்கிற பலன்லாம் ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனை இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ஆண்டை உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பார். உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி ஓடுது, அந்த தசாபத்தினுடைய யோகங்கள் என்ன, உங்களுக்கு அந்த தசாபுத்தி என்னென்ன யோகத்தை செய்ய காத்திருக்கு, அந்த திசை வந்து எத்தனை வருஷம் நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன புத்தி நடக்குது, என்ன புத்தி அந்தரங்க நடக்குது, புத்தி அந்தரம் அப்படின்னா என்ன, ரகசிய புத்தி. புரிஞ்சுட்டீங்களா? ரகசியமா யாருக்கு, அதாவது புத்தி அந்தரம்னு என்ன, மனுஷனை வந்து ஒரு கண்டுபிடிக்க முடியாத புத்தி அந்தரங்க, புத்திக்குள்ள ஒரு புத்தி. இதெல்லாம் பார்த்து சரியான பலன் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியது கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.